எம்எல்ஏக்கள் 4 பேருக்கு மாவட்ட செயலர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லை RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் நெல்லையில் RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் போளூர் எம்எல்ஏ அபிஷேக், உத்தரமேரூர் முனிரத்னம் ஆகியோர் மாவட்ட செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி அமைப்பு ரீதியாக புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிய மாவட்ட செயலர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லை RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், கூடுதல் தகவல் என்ன? தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் தாவேகா பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி பெற்றுள்ளது. ஆட்சி பிடித்த பின்னர் கட்சியை பலப்படுத்தும் விதமாகவும், அதே போன்று கட்சியில புதிதாக இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என்று கடந்த மாதம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருப்பமுள்ள நபர்களுக்கு மட்டும் அவர்கள் தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்று கட்சியின் தலைமை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முனிரத்னம் அந்த உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில தாவேகாவில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி தென்கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும், திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளராக மரியே ஜான் நியமனம் செய்யப்படுறார். இவர் பாளையங்கோட்டையில சட்டமன்ற தொகுதியில தாவேகா சார்பாக போட்டியிட்டிருந்தாலும் கூட இதற்கு முன்பு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்புல அவர் இருந்தார். தற்போது அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி வடக்கு மாவட்டம், அதாவது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில தாவேகாவில் இறுதி நேரத்தில் இணைந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய RS முருகனுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை வடமேற்கு மாவட்டமாக போளூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அபிஷேக் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். போளூர் சட்டமன்ற தொகுதியில அவருக்கு திருவண்ணாமலை வடமேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் என 5 நபர்களுக்கு தற்போது பதவிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கட்சியினுடைய தலைமையிடம் பேசி வரப்படுகிறது. தற்போது 5 நபர்களுக்கு இந்த பதவி வழங்கி கட்சியினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான விஜய் அறிவித்திருக்கிறார். 20 பேர் கேட்டு வந்த நிலையில 5 மாவட்ட செயலர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. வேறு பதவிகள் கேட்டவர்களுக்கு வழங்க ஏதேனும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறதா? அது குறித்த தகவல் இருக்கா சந்தானம்? கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக கட்சியில பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தாவேகாவை பொறுத்தவரைக்கும் இதற்கு முன்பு கட்சிக்கு முன்பாக ரசிகர் மன்றத்தில் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் செயல்பட்டு வந்த நபர்கள் மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட 70 பேர் அவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே 2 தொகுதிகள் தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் இருக்கு. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்றுதான் தாவேகால நியமனங்கள் என்பது நடைபெற்றுள்ளது. அப்படி கட்சியில தாவேகாக்காக நீண்ட காலமாக உரித்தரக்கூடிய நபர்களிடம் 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி வாங்கிவிட்டு ஒரு தொகுதி மட்டுமே வழங்கினால் அவர்களும் அதிருப்திக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக மூத்த உறுப்பினரிடம் தற்போது வரை பதவி பெறுவதில் சிக்கல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட தாவேகா தலைமை பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் படிப்படியாக இந்த அறிவிப்புகள் வெளியிடும் என்று தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார்.